இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல் மார்னிங் நம்ம வீடு அப்படின்னு தான். மார்னிங் எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல் வேலை இந்த பெட் ஸ்ப்ரெட் மாற்றுறது தாங்க. எப்பயுமே திருச்சியில் வீக்லி ட்வைஸ் தான் சேஞ்ச் பண்ணுவேன். இங்கே அம்மா குட்டீஸ் இருக்கணும்ல, அடிக்கடி சேஞ்ச் பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் பண்ணலைன்னா அவங்க பண்ணுவாங்க. சரி, அதனால் இன்றைக்கி மார்னிங் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இன்றைக்கி பண்ணிட்டேன் நானே. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த எல்இடி லைட் போட்டு பார்க்கணும், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. வீடு மீன்ஸ் இந்த ரூமை மட்டும் தான் நான் கூட்டுவேன். கூட்டிகிட்டு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு. முதல்ல காலைல அம்மா வீட்டில் எழுந்திரிச்சோன்னே டேரெக்டாக அம்மா எங்கே இருக்காங்க இன்னைக்கு கார்டனிங்கில் இருக்கிறப்ப சவுண்டு தான் இன்றைக்குமே கார்டனிங். அம்மா மேக்ஸிமம் கிச்சனில் இல்லைன்னா கிச்சனில் போய் அம்மா கொஞ்சம் நான் வெளில இருந்துச்சுன்னா இதே இடம் போட்டுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடம் தான் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். 3 இடத்த தவிர மார்னிங் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா மைல்டாக கார்டனிங் க்ளீன் பண்ணிட்டு சன்லைட்டு படலை. அதனால் இங்கே நல்லா வெளில கார்டனிங் பக்கம் பாப்பா இல்லை அப்படின்னா நான் இங்கே அப்படியே வாக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுவேன். பாப்பா கையில் இருந்தாங்கன்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அப்படின்னு கார்டனிங்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். கார்டனிங்கில் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சோண்டு இடம் தான், இருந்தாலுமே அதில் அம்மா கறிவேப்பிலை செடி, மிளகாய் செடி, முருங்கைக்கீரை, மாமரம், கொய்யா செடி. கொய்யா மரம்னா பெருசாக இருந்துச்சு, திடீர்னு ஏதோ பூச்சி வச்சு அப்படிங்கிறனால 2 மரத்தையுமே வெட்டி விட்டாங்க. இப்போ திரும்ப தளைஞ்சு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி மருதாணி, வெத்தலை கொடி, நொச்சி செடி. நொச்சி இந்த தலைவலிக்கெலாம் ரொம்ப அருமருந்து. அதே மாதிரி சங்குப்பூ, கனகாம்பரம், அடுக்கு மல்லி, நார்மல் மல்லி, சீத்தாப்பழம் மரமும் இருக்குது. முருங்கை மரம் 2 இருக்குது. ஒன்று நல்லா காய் காய்க்கும், இன்னொன்று கீரை சூப்பராக இருக்கும். அடுத்து வாழை மரம், பப்பாளி மரம் இருக்குது. பெரண்டை இருக்குது. நல்லா இந்த பெரண்டை துவையல் இது நல்ல ரகம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, மிளகு தக்காளி கீரை அது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வழி இருக்கும். இப்படியே நடந்து இப்படியே போனோம் அப்படின்னா இங்கிட்ட இந்த வல்லாரை, பொன்னாங்கண்ணி, மிளகு தக்காளி, பெரண்டை இருக்கும். பின்பக்கம் அப்படியே பார்த்தோம்னா நமக்கு இந்த துளசி வனம் மாதிரியே இருக்கும். அத்தனை துளசி செடி இருக்குது, கருவேப்பிலை செடியும் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த இடத்துல தான் உட்காந்து நான் எப்போயுமே படிப்பேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ இங்கே உட்காந்துக்கிறேன். ஏன்னா குட்டீஸை வச்சுட்டுலாம் அங்கே உட்கார முடியாது. நானும் பாப்பாவும் ரிலாக்ஸாக இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருவோம். அம்மா காலையிலே இந்த காய வைக்கிற பொருள்லாம் ஒன்றாயிட்டு காய வச்சுட்ருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள் அப்படியே கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் லைட்டாக வெயிலும் இருக்குது, லைட்டாக இப்படி ஒரு கிளைமேட்டு. அடுத்து அம்மா வீடை ஃபுல்லாக வெளியில் சுற்றி பார்த்துட்டு திரும்ப உள்ளே போகலாம் அப்படிங்கிறப்பல உள்ளே போனேன். இன்றைக்கி பன்னீர் திராட்சை ஜூஸ் தான் போட்டாங்க. இன்றைக்கி ஜூஸ் குடிக்கலை அப்படின்னா வெளுத்துருவாங்க அப்படின்ட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி சூப்பராக ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி, அடுத்து தோசை, டிஃபன் சாம்பார்னு சொல்லி குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. அடுத்து இந்த மேங்கோ குல்ஃபி நானே செஞ்சேன். இன்றைக்கி என்ன ஜட்ஜ்மெண்ட்னா, நான் செஞ்ச மேங்கோ குல்ஃபி பெஸ்ட்டா இல்லை மில்க் மிஸ்ட்டில் இருக்கிற இந்த மேங்கோ பார் இது பெஸ்ட்டா அப்படிங்கிறது தான். இந்த மில்க் மிஸ்ட்டில் 2 வாங்கினோங்க மேங்கோ பார். ஒவ்வொரு மேங்கோ பாரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒன்று புளிப்பாக இருந்துச்சு, ஒன்று நார்மலாக இருந்துச்சு. என்னோட குல்ஃபியே பெட்டர்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு சூடாக சாப்பாடு, ரசம். அடுத்து இந்த ரசம் சாப்பாடு அப்படின்னாலே என் பையன் சொல்லிடுவான் ஏதாவது பீக்கங்காய் பருப்பு கூட்டு, பொல்லங்காய் பருப்பு கூட்டு தான். அதான் அம்மா இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அதனால் இந்த ரசத்துக்கு இந்த கூட்டுனா என் பையனோட ஆல் டைம் ஃபேவரட். ஆனால் அவரே இன்றைக்கி அம்மாச்சி எனக்கு கேரட் சாதம் கேட்டார். அவங்க பிரியாணி டேஸ்ட்டில் அம்மா கேரட் சாதம் பண்ணுவாங்க. ஏன்னா சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதனால சார் கேட்டிருக்காரு. அதனால் சிக்கன் கிரேவி சுட வச்சு அவருக்கு வச்சு கொடுத்தாங்க. நான் பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டேன். அம்மா லஞ்சு வேலைலாம் முடிச்சுட்டு துவைச்ச துணியெல்லாம் பாயை விரித்து எல்லாத்தையும் மடித்து அவங்க ரூம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஈவினிங் போல் கொஞ்சம் தண்ணி சூடாக வந்துச்சு, குளித்து முடிச்சுட்டு தலையெல்லாம் சீவி பூ வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெயில் காலத்தில் ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணி அப்படி தான் குளிக்கிறது. நைட்டு திடீர்னு ஒரு கிரேவிங்ஸு பிரியாணி சாப்பிட்ணும்னு அப்பாட்ட சொன்னேன். உடனே வாங்கி கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு டேவை முடிச்சாச்சு.